ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ரொம்பவே சூப்பரா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களை ஒரு பூஸ்டப் பண்ற விதமா சிஐஎஸ்எஃப் ஜாப்னுடைய நேச்சர் பத்தி தான் தெரிய போறோம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஜாப்ல இன்னைக்கு டேட்டுக்கு சம்பளம் எவ்வளவு, ட்ரைனிங் பீரியட் எப்படி இருக்கும், லீவு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இன்னைக்கு டேட்ல என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குதோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம டாப் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது தான். இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் அதையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிஐஎஸ்எஃப் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஜாப் கிடைச்சிரும். நம்ம ரிட்டன் எழுதி பிசிக்கல் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கலும் முடிச்சு நமக்கு வந்து ஜாபுக்கு கால் லெட்டர் வந்துடும். கால் லெட்டர் வந்த உடனே நம்மளை கூப்பிடக்கூடியது ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. ட்ரைனிங் மட்டும் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 11 மாசம் கண்டிப்பா ட்ரைனிங் அட்டன் பண்ணியே ஆகணும். இந்த 11 மாசத்துல 6 மாசம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையா தான் இருக்கும். ஏன்னா மற்ற ஃபோர்ஸ் நீங்க ஐடிபிபியை கம்பேர் பண்ணும்போது, அஸ்ஸாம் ரைபிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது சிஐஎஸ்எஃப்ல ட்ரைனிங் வந்து 6 மாசம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்மிக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ எப்படி நடக்கணுங்கிறது தான் உங்களுக்கு கத்தே கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் 6 மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுலபமா இருக்கும். சரி, 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 14 நாள் உங்களுக்கு லீவ் தருவாங்க. இந்த லீவ்ல நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்த 14 நாள் லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ ரிட்டர்ன் வரணுங்கிற அந்த ரீஜாயின் லெட்டரையும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைமிங்க்கு கரெக்டா நீங்க போய் ப்ராப்பரா ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதோட எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, 11 மாசம் சொல்லியிருந்தோம். ஒரு 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் 5 மாசம் என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஏன்னா 6 மாசம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த 5 மாசம் ரொம்பவே ஹார்டா இருக்கும். அந்த ஹார்ட்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நல்லாவே கவர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு அடிப்படை. இதுக்கப்புறம் நீங்க எங்க போனாலும் நீங்க ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலே உங்களுக்கு நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் 5 மாசத்துல ட்ரைனிங் ஹார்டா தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கமாண்டோ ட்ரைனிங்கும் பாசிங் அவுட் பரேடும் ஒரு மாசம் 2 மாசத்துல அதுலயே நடந்துடும். சரியா, இந்த 2 ட்ரைனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஒரு 14 நாள் லீவ் விடுவாங்க. அந்த 14 நாள்ல நீங்க வீட்டுக்கு வந்துக்கிட முடியும். ரைட், அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங்ல நம்மளுடைய ஃபுட் எப்படி இருக்கும். சிஏஎஸ்எஃப் ஜாபுக்குள்ள நான் போறேன், என்னுடைய ஃபுட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கம்பல்சரியா இந்த 4 ஃபுட்டும் உங்களுக்கு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு பால் இருக்கும். அதோட மட்டும் இல்லாம டெய்லி ஃப்ரூட்ஸும் இருக்கும். டெய்லி மில்லட்ஸ், அதாவது இந்த தானியங்கள்லாம் இருக்கும்ல, அந்த தானியங்கள் வச்சு இருக்கும். ஏன்னா தானியங்கள் தான் மிகப்பெரிய சத்தே. அதோட மட்டும் இல்லாம மேக்சிமம் தால் எப்பவுமே இருக்கும். இந்த எல்லாமே இருக்கும். இது போக வெஜ் ஃபுட்டும் உண்டு, நான்வெஜ் ஃபுட்டும் உண்டு. அதெல்லாம் தாண்டி இது கம்பல்சரியா இருக்கும். எப்பவுமே பற்றாக்குறை இல்லாம இருக்கும். ரைட்டா, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். சேலரிய பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா பேசிக் 26,000 22,000 அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய சேலரி இன்னைய டேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 33,000 ரூபாய் கையில கிடைக்கும். இது போன உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன உடனே உங்களுக்கு கிடைக்காது. 2 மாசத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ஆனா அந்த 2 மாச சம்பளத்தையும் சேர்த்து திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அன்னையில இருந்து நீங்க அரசு ஊழியர் தான். உங்களுக்கான சம்பளம் கரெக்டா வந்துடும். இதுல எந்த மால் பிராக்டிஸும் இருக்காது. அது போக ட்ரைனிங்ல உங்களுக்காக நீங்க ஃபுட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபுட்டுக்கு கவர்மெண்டே கொடுத்துரும். 4,000 ரூபாய் அவங்களே போட்டு விட்டுருவாங்க. அது டைரக்டா மெஸ் பில்ல ஆட் ஆயிரும். ஓகே, அப்போ நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் இன்னைக்கு 33,000. நீங்க இந்த எக்ஸாம் எழுதி அடுத்த வருஷத்துல ஜாப் ஜாயின் பண்ணுவீங்க. அன்னைக்கு கண்டிப்பா சிஐஎஸ்எஃப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 33,000 விட அதிகமா தான் இருக்குமே தவிர்த்து குறைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ 33,000ங்கிறது நல்ல சம்பளம் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 33,000 தான் நான் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு எல்லார் மனசுலயும் தோணுச்சுன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கானது தான். உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களை வந்து வேற ஏதாவது ஒரு டியூட்டில போடுறாங்க. சிஐஎஸ்எஃப்னா இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான் வேலை பார்க்கணும்னு இருக்கும். அதை தாண்டி உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க ஹெல்ப்புக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரே கட்டமா தேர்தல் நடந்துரும். ஆனா இப்ப நீங்க மேற்கு வங்கத்துக்கு எல்லாம் போனீங்க, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் போறீங்க அப்படின்னீங்கன்னா அங்கெல்லாம் தேர்தல் பாத்தீங்கன்னா 7 கட்டம் 5 கட்டமாக நடக்கும். அப்போ அதுவே பாத்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசம் எல்லாம் தேர்தல் நடக்கும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி தானே நீங்க பாக்குறீங்க. அதர் டியூட்டி பாக்குறீங்கன்னா உங்க சம்பளம் பிளஸ் டெய்லி ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். நீங்க ஒரு 30 நாள் வேலை பார்த்துட்டீங்கனாலே
உங்களுக்கு 15,000 ஆயிரும். ஸோ 33,000 + 15,000 சேர்த்தீங்கன்னா 48,000 ரூபா உங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதர் டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கிடைக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் லொகேஷன். சிஐஎஸ்எஃப்னா நான் எடுத்தோம்னா எந்த இடத்துல வேலை பார்ப்பேன்? பொதுவாகவே மக்களுக்கு வந்து எப்படி ஒரு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரிலேயோ இல்லை பேராமிலிட்ரிலேயோ போய் ஜாயின் பண்ணுறோன்னா பார்டரில் தான் வேலை பார்க்க போகிறோங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. தவறான விஷயம். சிஐஎஸ்எஃப் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கே கிடையாது, பயமே கிடையாது. உங்கள் உயிருக்கு 100% உத்தரவாதம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படி. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மெட்ரோ ஸ்டேஷன் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போய் பாருங்க, அங்கே பாதுகாவலருக்கு ஒரு மிலிட்ரிமேன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வேற யாரும் இல்லை, சிஐஎஸ்எஃப்ல ஒர்க் பண்றவங்க தான் இருப்பாங்க. ஸோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போவீங்க, ஏர்போர்ட்லேயும் மிலிட்ரிமென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களும் சிஐஎஸ்எஃப் சேர்ந்தவங்க தான். அவங்க தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு பாதுகாப்பு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ், அதாவது அணு உலைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கும் பாதுகாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் தான். அதனால தான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். இதனால உங்களுக்கு வந்து ஜாபுங்க பொறுத்த வரைக்கும் ரிஸ்கே இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, பார்டர்ல போய் நீங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டியூட்டி டைம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் எவ்வளோ மணி நேரமோ அதே தான் இந்த சிஐஎஸ்எஃப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதே டைமிங் தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் போதுமானது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லீவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிஐஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ் தான். ஏன்னா மற்ற ஃபோர்ஸ்ல எல்லாம் லீவ் அதிகமாக கொடுப்பாங்க, ஏன்னா அந்த ஜாப்ல எல்லாம் ரிஸ்க் இருக்கும். ஆனால் இங்கே ரிஸ்க் இல்லைங்கிறதுனால கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 45 நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் கொடுத்துருவாங்க. அது உங்களுடைய லீவு, அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 45 நாள் லீவ் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன நம்மளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 நாள் வரைக்கும் கண்டிப்பாக தருவாங்க, தராமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் கம்பல்சரியாக 45 நாள் நீங்கள் எடுத்துக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 நாள் உங்களால் எடுத்துக்க முடியும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம். அப்படி பார்க்கல வருஷத்துக்கு 12 மாதத்தில் 10 மாதம் தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். 2 மாதம் லீவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 60 நாள் லீவாகவே கிடச்சிரும். அதை நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி லீவு தான் எடுத்தாச்சு, நான் அங்கேருந்து வரணும்னா என் கை காசை போட்டு தான் வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்காக 3rd ஏசியில் என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேர்த்தே அவங்களே கொடுத்துருவாங்க 3rd ஏசியில். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ காஷ்மீரில் இருக்கிறீங்க, நீங்கள் திருநெல்வேலிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காஷ்மீர்லேருந்து திருநெல்வேலிக்கு 3rd ஏசியில் என்ன அமௌண்ட்டோ போகிறதுக்கு இவ்வளவு அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ட்ராவல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறது தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா. நான் இப்போ வந்து ஒரு +2 முடிச்சிருக்கேன், 10th முடிச்சிருக்கிறேன், இதனுடைய போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே நடக்கும், அதை எழுதி நீங்கள் உங்களால் போக முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதோட மட்டும் இல்லாமல் டிகிரி கம்பல்சரியாக இருக்கணும். இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு கட்டாயம். நீங்கள் டிகிரி இப்போவே முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் மட்டும் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். டிகிரி இல்லைன்னா தான் பிரச்சனை. ஓகே, டிகிரி கண்டிப்பாக தேவைப்படும். 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்துவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் தான் கான்ஸ்டபிளுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சிஏஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் தேர்வாவீங்க. அதுலேருந்து எக்ஸாம் எழுதி சப் இன்ஸ்பெக்டராக மாறலாம், அதுலேருந்து எக்ஸாம் எழுதி இன்ஸ்பெக்டர் ஆகலாம். இந்த மாதிரி தான் போக முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அடுத்து சப் இன்ஸ்பெக்டர், அடுத்து தான் இன்ஸ்பெக்டர். சரி, நான் எக்ஸாம்லாம் எழுதி போல சார், எனக்கு ப்ரொமோஷன் மூலமாகவே போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டபிளாக தான் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அங்கேருந்து ஹெட் கான்ஸ்டபிளாக ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16லேருந்து ஒரு 17 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு இந்த 17 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே,
அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே இல்லாதது என்ன, அதாவது மத்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இல்லாததெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராமிலிட்டரியில இருக்கிறது தான். சிஏஎஸ்எஃப் ஜாப பொறுத்தவரைக்கும் ட்ரெஸ் அலவன்ஸ் சொல்லி ரூ. 10,000 வருஷத்துக்கு கண்டிப்பா குடுத்துருவாங்க. ஏன்னா, உங்க ட்ரெஸ்ஸுக்கு நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அதோட மட்டும் இல்லாம ஷூ எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குன்னே சொல்லி ரூ. 10,000 வருஷம் சிஏஎஸ்எஃப்ல இருந்து கண்டிப்பா கொடுத்துருவாங்க. யாருக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே கிடைக்கும். அடுத்து கேண்டீன் ஃபெசிலிட்டி உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் கேண்டீன் சொல்றோம்ல. சென்ட்ரல் போலீஸ் கேண்டீன் அப்படிங்கிறது தான் மீனிங். இதுல போயிட்டு நீங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய கேண்டீன்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா வெளியில விற்கிற விலையை காட்டிலும் அந்த கேண்டீன்ல உங்களுக்கு குறைவா இருக்கும். சரியா? அதனால இங்க கேண்டீன் வசதியை நீங்க பயன்படுத்திக்க முடியும். நீங்க பயன்படுத்தக்கூடிய கேண்டீன் வந்து போலீஸ் கேண்டீன் தான். ஆர்மி கேண்டீன் கிடையாது, போலீஸ் கேண்டீன் தான். அதை நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்து சேலரி இன்கிரிமெண்ட். ஒரே இந்த 33,000 கடைசி வரைக்கும் எனக்கு 33,000 கொடுக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. வருஷம் உங்களுக்கு 2 தடவை இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. 6 மாசம், அடுத்த 6 மாசம் அப்படின்னு சொல்லி இன்கிரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கையில வருஷத்துக்கு எனக்கு சம்பளம் ரூ. 1,400 வரைக்கும் இன்கிரிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? எக்ஸாக்டா எவ்வளோன்னு சொல்லலை, ரூ. 1,400 வரைக்கும் ஆகிறது உண்டு. 6 மாசத்துல ஒரு ரூ. 700, அடுத்த 6 மாசத்துல ரூ. 700 அப்படின்னு சொல்லி ரூ. 1,400 வரைக்கும் இன்கிரிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ வருஷம் நீங்க 33,000 வாங்கினீங்கன்னா 2வது வருஷம் 34,400 வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3வது வருஷம் அதுல இருந்து ஒரு 1,400. இப்படி கிராஜுவலா கூடிக்கிட்டே இருக்கும். நாம கூட படிப்போம்ல பேப்பர்ல, அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பேலையும் அலோன்ஸ்லையுமே உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வரக்கூடிய கவர்மெண்ட்ல உங்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தினாங்கன்னா உங்களுக்கு சம்பளமும் உயர்ந்துகிட்டே தான் போகும். அடுத்து போனஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா நடந்த போனஸோட தீபாவளி நடந்துச்சு இப்பதான். அந்த தீபாவளிக்கு எவ்வளவு போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூ. 6,000 எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ போனஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் நீங்க கொண்டாடிக்கலாம். ஆனா தீபாவளிக்கு மென்ஷன் பண்ணி ரூ. 6,000 கையில கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து ஹோம் சோன், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஹோம் சோன்ல ஜாப் கிடைக்குமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டில இருந்து போறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணவே முடியாது. உண்மையான விஷயம் தான், அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். எங்கனாலும் போடலாம், ஆந்திரால போடலாம், காஷ்மீர்ல போடலாம், ராஜஸ்தான்ல போடலாம், எங்கனாலும் போடலாம். ஆனா 8 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க. ஆனா 8 வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால ஹோம் சோன்ல 10 to 15 வருஷம் ஒர்க் பண்ண முடியும். ரைட்டா? அதனால 8 வருஷங்கிறது போறதே தெரியாது, கடகடன்னு போயிடும். ஆனா அடுத்த 10 to 15 வருஷத்துல உங்களால தமிழ்நாட்டுக்குள்ள வேலை வாங்க முடியும். சரியா? அது நீ எல்லாருமே அதைத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுமே தந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே. அடுத்து லேடிஸ்க்கான ட்ரைனிங் சென்டர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரக்கோணத்துல இருக்கு. ரைட்டா? ட்ரைனிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான இருக்கு. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் இந்த விவரங்கள்லாம், ஏன்னா லாஸ்ட் இயர்ல பாஸ் பண்ணி அதுக்கு முந்தின வருஷத்துல பாஸ் பண்ணி போனவங்க கிட்ட கேட்ட விவரங்கள் தான் இதெல்லாம். அதுல பார்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸுக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு, லேடிஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்கு, அதுதான் அரக்கோணத்துல இருக்கு. அதுவும் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. அடுத்து இந்த சிஏஎஸ்எஃப் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் அட்வான்டேஜா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க்லெஸ் ஜாப். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், மெட்ரோலையும் ஏர்போர்ட்லையும் பிளான்ட்லையும் தான் உங்களுக்கு வேலை இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க பார்டர்ல வேலை பார்க்கல, ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல்ல வேலை பார்க்குறீங்க, அதுக்கு பாதுகாப்பு தரீங்க. இதனால உங்களுக்கு எந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதோட மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அங்கே 8 hours தான் டியூட்டி. உங்க ஃபேமிலி கூட மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நார்மல் ஜாப் போயிட்டு வர மாதிரி தான். அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஃபேமிலியை உங்க கூடயே கூட்டு வச்சுக்கிட முடியும். சரியா? இதுதான் இது சிஏஎஸ்எஃப் ஜாப்னுடைய மெயின் அட்வான்டேஜ். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஜாப்ஸினுடைய டீட்டெயில்ஸ் பத்தி சொல்லலாம். உங்களுக்கு பர்சனலா எந்த டிபார்ட்மெண்ட் போகணும், அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யார் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.